What if I told you உங்களோட hair loss and hair thinningக்கு one of the major factor lack of proper diet? ஸோ இந்த வீடியோவில் உங்களோட டயட் ப்ராப்பராக இல்லாததுனால உங்களோட ஹேரை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அண்ட் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சிலாம் இருக்கிறதுனால இந்த ஹேர் லாஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி மைக்ரோநியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சிஸ். இதில் நம்பர் 1 அயன் டிஃபிஷியன்சி. அயன் டிஃபிஷியன்சி மோஸ்ட் காமனாக நம்ம எல்லார்கிட்டையும் வந்து பார்க்க முடியும். எஸ்பெஷலி இன் விமன் இந்த அயன் டிஃபிஷியன்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸில் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 விட்டமின் டி. விட்டமின் டி வந்து உங்களோட ஹேர் க்ரோத் அண்ட் ஹெல்த் ஆஃப் த ஹேர் ஃபாலிக்யூல்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஹேர் ஃபாலிக்யூல்ஸ் அப்படின்னா வந்து உங்களோட ஹேர் க்ரோ ஆகிற அந்த ஸ்கின் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து ஹேர் ஃபாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்குது. அண்ட் அதை வந்து எடுக்கும்போது உங்களோட டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அண்ட் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை உங்களோட டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 3 வந்து ஜிங்க். ஜிங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷனுக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் செல் டிவிஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜிங்க் வந்து. இந்த ஜிங்க் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்யூலோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலிக்யூல் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காமல் இருக்கிறதுக்குமே வந்து இந்த ஜிங்க் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து உங்களோட டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் வந்து உங்களோட ஹேர் லாஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா காப்பர், பயோட்டின், விட்டமின் B12, ஃபோலேட், ரைபோஃப்ளேவின் இது எல்லாமே வந்து உங்களோட ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுது. இது வந்து நியூட்ரியன் டிஃபிஷியன்சினால தான் வந்து இது நடக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்போ உங்களோட டயட்டில் ஹேர் லாஸை வந்து கம்மி பண்ண முடியும். செகண்ட்லி கேலரி அண்ட் ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த கேலரியை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட எனர்ஜி சப்ளை வந்து கம்மியாகும். எதுக்குன்னா ஹேர் ஃபாலிக்யூலுக்கு போகிற எனர்ஜி சப்ளை வந்து கம்மியாயிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட கேலரி உங்களோட டயட்டில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ ப்ரோட்டீன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட கேலரியை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டயட் எடுத்துக்கிற போது உங்களோட ப்ரோட்டீனுமே வந்து கிடைக்காது தேவையான அளவு. ஸோ என்ன ஆகும் இதில் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே மெலிசாயிடும் அண்ட் ஹேர் லாஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட்லி வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ இல்லை அதிகமான வெயிட் வந்து ஒரு கம்மியான பீரியட் ஆஃப் டைமில் வந்து பண்ணுறாங்களோ, ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் டயட்டோ அந்த மாதிரி கிராஷ் டயட்ஸ் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஃபைனல் பாயிண்ட் வந்து சப்ளிமெண்ட் யூஸ். சப்ளிமெண்ட் வந்து லைக் நியூட்ரியன்ஸ் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் ஃபார்மில் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஹேரை வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த சப்ளிமெண்ட்ஸ் சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து டயட்டீஷியன் அண்ட் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் டிஃபிஷியன்சி ஒரு நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வந்து இல்லை, பட் நீங்கள் வந்து அந்த நியூட்ரியண்ட்டை வந்து ஹை டோசஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஹேரை வந்து ஹார்ம் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இன்னும் வேறு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களோட ஹேர் லாஸை வந்து நடக்க வைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் வந்து ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு ஹேர் க்ரோத்தே வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அப்படின்ற போது வந்து உங்களுக்கு ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ் இது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த ஹேர் லாஸ்க்கு இன்னும் நிறைய காசஸ் வந்து இருக்குது. லைக் ஜெனட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலுமே வந்து இந்த ஹேர் லாஸஸ்லாம் வந்து நடக்கும். இல்லை உங்களோட ஹேரில் அதிகமான டென்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து ஹேர் லாஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.